ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸ்ல புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் நம்பர். இந்த சம் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் வந்து நம்ம இதை நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். அதாவது 2 பாயிண்டர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து 2 பாயிண்டர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லி தெரியாது. பட் இந்த கொஸ்டின்ல நம்ம 2 பாயிண்டர் மெத்தட் அப்ளை பண்றது மூலியமா 2 பாயிண்டர் மெத்தட்னா என்ன, அதை எப்படி வந்து மற்ற கொஸ்டின்ஸ்க்குலாம் அப்ளை பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ வளவளன்னு பேசாம நம்ம டேரக்டா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு புரியும், இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்காக இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். given an integer x, then return true if x is a palindrome integer. An integer is a palindrome when it treats the same backward as forward. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க, ஒரு வேரியபிள் ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டீஜர் வந்து பாலிண்ட்ரோம் நம்பரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா, அவ்வளவுதான் கொஸ்டின். அதே மாதிரி பாலிண்ட்ரோம்னா என்னன்னா, நம்ம முன்னாடி இருந்து அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல படிக்கும்போது அந்த நம்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன்லயும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாலிண்ட்ரோம்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்னும் இல்ல, இந்த 121 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ 121 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை ஃபார்வர்ட்ல அண்ட் தென் ரிவர்ஸ்ல எப்படி படிச்சாலும் சேம் நம்பர் தான் வரும். பட் வந்து இந்த 123ங்கிறது ஃபார்வர்ட்ல படிச்சா எனக்கு 123 வரும், அதே ரிவர்ஸ்ல படிச்சா 321 வரும். ஸோ இது வந்து பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 1 பார்ப்போம். 121 இது வந்து பார்த்தோம்னா தெரியும் பாலிண்ட்ரோம்னு. ஸோ இது ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. அதே ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா -121. இதே வந்து நீங்க ரிவர்ஸ்ல எழுதினா எப்படி வரும், எனக்கு இந்த மாதிரி வருமா, அதாவது 121 அண்ட் தென் மைனஸ் வந்து லாஸ்ட்ல போயிடும். ஸோ என்ன ஆகும், எனக்கு இது வந்து பாலிண்ட்ரோம் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து இது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 10 பார்த்த உடனே சொல்லிடலாம். இது திருப்பி போட்டா எனக்கு 0 1 வரும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். அதாவது இந்த கொஸ்டினை வந்து நம்ம இப்போ நார்மல் மெத்தட் இல்லாம 2 பாயிண்டர் மெத்தட் அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஓகே, அது எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன். 123 அண்ட் தென் 21. ஓகே, ஒரு 5 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம் இது பாலிண்ட்ரோம், ஏன்னா திருப்பி பார்த்தாலும் எனக்கு சேம் நம்பரா தான் இருக்கும். ஸோ இது ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர். ஓகே, இதை வந்து நீங்க நார்மலா சால்வ் பண்ண என்ன பண்ணுவீங்க, இந்த ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து அதை ரிவர்ஸ்ல எழுதி அண்ட் தென் செக் பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து இதை ஸ்ட்ரிங்கா மாத்தி டைரக்டா வந்து ரிவர்ஸ் பண்ணி கூட நீங்க செக் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் மெத்தட் நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம். பட் வந்து இது நம்ம அப்படி சால்வ் பண்ணாம என்ன பண்ண போறோம்னா 2 பாயிண்டர் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை அப்ளை பண்ண போறோம். ஓகேவா, ஸோ 2 பாயிண்டர் மெத்தட் வந்து ஆல்ரெடி சில பேருக்கு தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்காக புதுசா இதுல சொல்லித்தரேன். இதுல எப்படி அப்ளை ஆகும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும். மற்ற கொஸ்டின்ஸ்லயும் வந்து அதே சேம் மெத்தட்ல தான் அப்ளை ஆகும். பட் ஒரு சில கண்டிஷன் மட்டும் வேரி ஆகும். ஓகேவா, அதாவது கொஸ்டினை பொறுத்து. ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம 2 பாயிண்டர் மெத்தட் எப்படி அப்ளை பண்ண போறோம்னா சேம் நம்ம பழைய கொஸ்டின் என்ன பண்ணுவோம், 2 பாயிண்டர் மெத்தட்னா ஒண்ணு இல்ல, 2 பாயிண்டர் லெஃப்ட் அண்ட் தென் ரைட் பாயிண்டர்னு 2 பாயிண்டர் இருக்கும். ஓகேவா, அதை நம்ம எங்க ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் பண்றேன்னு சொல்லி அந்த கொஸ்டினை பொறுத்து எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 பாயிண்டர் மெத்தடோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பாத்துருவோம். இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம திருப்பி பார்த்தாலும் வந்து சேமா இருக்கணுமா. ஓகே, நம்ம இதை திருப்பி பார்க்கறதுக்கு பதிலா இந்த 2 பாயிண்டர் மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம 2 பாயிண்டர் செக் பண்ணிட்டு வரப்போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டர் லெஃப்ட் பாயிண்டர் நான் லெஃப்ட் எட்ஜ்லயும் ரைட் பாயிண்டர் ரைட் எட்ஜ்லயும் வச்சுக்கிறேன். இது லெஃப்ட், இது வந்து ரைட். ஓகேவா, ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த லெஃப்ட் பாயிண்டர் இருக்க வேல்யூ ரைட் பாயிண்டர்ல இருக்க வேல்யூ ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ண போறேன். அதாவது இந்த வேல்யூ ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ண போறேன். ஸோ ஈக்குவலா இருந்தா நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்னு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்றேன், ஒன்னு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்றேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த 2 பாயிண்டர் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா, ஸோ எனக்கு மறுபடியும் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை செக் பண்றேன். இப்போ எனக்கு இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு 2 வந்து சேம். ஸோ வந்து நான் இது ரெண்டையும் மறுபடியும் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ எனக்கு எப்போ வந்து இந்த 2 பாயிண்டர் வந்து ஒரே இடத்துல மீட் ஆகுதோ அப்போ வந்து என்னோட ஆபரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல செக் பண்ணல, லெஃப்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ ரைட் பாயிண்ட்ல இருக்க வேல்யூ செக் பண்ணல. ஸோ இந்த செக் பண்ற ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 2 பாயிண்டர் மீட் ஆகிற வரைக்கும் இந்த ஆபரேஷனை செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இந்த நம்பரை நான் திருப்பி எழுதிக்கிறேன். ஓகேவா, திருப்பி எழுதினாலும் சேம் இதே நம்பர் தான் வரும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் இங்க இருக்க நம்பருக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா, நான் 0 1 2 3 4 ஓகேவா, இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துறேன். அதே மாதிரி இங்க இருக்க நம்பர்ஸ்க்கும் இதை நான் ரிவர்ஸ்ல எழுத எனக்கு இந்த மாதிரி 0 1 2 3 வருமா, 1 2 3 4. ஓகே, அதாவது இந்த நம்பரை நான் ரிவர்ஸ்ல எழுதும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்கு. அதோட வேல்யூஸ்லாம் மேல இண்டெக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த இண்டெக்ஸ் நான் ரிவர்ஸ்ல எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், நான் 2 பாயிண்டர் மெத்தட்ல என்ன பண்ணேன், இந்த வேல்யூ செக் பண்ணேன். ஏன் செக் பண்ணேன்னு சொல்லி இப்ப புரியும் பாருங்க. இந்த இடத்துல என்ன செக் பண்ணிருக்கேன், 0th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவையும் 4th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவும் செக் பண்ணிருக்கேன். இது ஏன் நான் பண்ணணும், இப்ப பாருங்க, இங்க 0 and 4 அதாவது நான் திருப்பி போடும்போது
இந்த 4th பிளேஸ் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வருதா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன் 0th பிளேஸையும் ஃபர்ஸ்ட் பிளேஸையும் செக் பண்ணி 4th பிளேஸையும் செக் பண்ணிருக்கேன். பிகாஸ் எனக்கு இது ரிவர்ஸ்ல எழுதும்போது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ இப்படி வந்துரும். அதே மாதிரி நான் ஒவ்வொன்னா குறைச்சிட்டே வரும்போது எனக்கு ஒவ்வொரு வேல்யூ இப்படி வந்துட்டே போகுமா? அதாவது இந்த ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சோ என்ன பண்றேன் நான் இதை ரிவர்ஸ் பண்ணி செக் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி வந்து கடைசியில் இருக்கக்கூடிய வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஈஸியா செக் பண்ணிட்டு போயிடுறேன். உங்களுக்கு நான் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, ஈஸியான கான்செப்ட் தான். ஜஸ்ட் இதை திருப்பி போட்டா என்ன வருமோ அதை நான் செக் பண்ணாம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ செக் பண்ணிட்டே வரேன், குறைச்சிட்டே வரேன். ஓகேவா? எனக்கு ஏன்னா பாலிண்ட்ரோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஏதாவது நம்பருக்கு பதிலா நான் வேர்ட் எடுத்துக்கிறேன். இப்ப மேம்ங்கிற ஒரு வேர்ட் எடுத்துக்கிறேன். இதை நான் திருப்பி போட்டாலும் சேமா வருது. எப்படி வருது? அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய வேல்யூ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு முன்னாடி வந்துருது. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட் தான். இதை ரிவர்ஸ் பண்ணி நான் செக் பண்றதுக்கு பதிலா ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு சேம் வேல்யூ தான் வரும். அப்படி செக் பண்றதுக்கு பதிலா நான் இந்த லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் மட்டும் செக் பண்றேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இது பாலிண்ட்ரோம் தெரிஞ்சிருச்சு. நம்ம பாலிண்ட்ரோம் இல்லாத ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 1 இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்டர் இங்க ஒரு பாயிண்டர் செக் பண்றேன். எனக்கு 2 ஈக்குவலா இருக்கு. சோ நான் 2ஐயும் மூவ் பண்ணணும். ஓகே, நான் இங்க வந்துடுறேன். இப்போ எனக்கு 2 ஈக்குவல் கிடையாதுல்ல, எனக்கு திருப்பி போட்டாலும் பாலிண்ட்ரோம் ஆகாதுல்ல. ஏன்னா வந்து இந்த 2 பாயிண்டர் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஏதாவது எனக்கு இந்த வேல்யூ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி இந்த பாயிண்டர் வச்சு நம்ம டிசைட் பண்ணியாச்சுல. சோ நான் இதுக்கு மேல ஃபர்தரா செக் பண்ண தேவையில்லை. நான் எப்போ வந்து எனக்கு இந்த 2 பாயிண்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸும் எனக்கு சேமா இல்லாம டிஃபரெண்டா இருக்கும். நான் அப்ப வந்து என்னோட ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு இது பாலிண்ட்ரோம் நம்பர் கிடையாதுன்னு சொல்லி நான் அவுட்புட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து எனக்கு வந்து ஆட் லென்த் உள்ள நம்பருக்கு இப்படி இருக்கு. அதாவது ஆட் லென்த்னா ஒண்ணு இல்ல, 1 2 3 4 5 எனக்கு 5 லென்த் உள்ள நம்பர் இருக்கு. சோ வந்து எனக்கு பாயிண்டர் வந்து எனக்கு கடைசியில வந்து சேம் இடத்துல வந்து மீட் ஆகுது. அதே வந்து எனக்கு ஈவன் லென்த்ல இருக்க ஒரு நம்பரை பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு 1 2 3 அண்ட் தென் 3 2 1. ஓகேவா? இதோட லென்த் வந்து 6. சோ இது ஒரு ஈவன் லென்த் உள்ள நம்பர். ஓகே, இப்போ இதே மாதிரி இங்க ஒரு பாயிண்டர் இங்க ஒரு பாயிண்டர். ஓகே, இப்போ என்னாச்சு, இது ரெண்டும் சேமா இருக்கு. சோ நான் இதை மூவ் பண்றேன், இங்க வந்துரும் பாயிண்டர். சோ எனக்கு இது ரெண்டும் சேமா இருக்கு. சோ இங்க வந்துரும். இப்போ எனக்கு இங்க 2 சேம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் மூவ் பண்ண முடியாதுல்ல. அப்படி மூவ் பண்ணா இந்த 3க்கும் இந்த 3க்கும் நடுவுல வரும். எனக்கு நடுவுல ஒரு வேல்யூவே இல்ல. சோ எனக்கு எப்ப வந்து பாயிண்டர் வந்து எனக்கு 2 ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து மீட் ஆகுதோ, அதாவது எனக்கு இதுக்கு மேல மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரணும். அதே மாதிரி மீட் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் வரணும். சோ இந்த 2 சிச்சுவேஷன் வந்தா நான் என்னோட ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல. அது வரைக்கும் நான் இந்த லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் இருக்கக்கூடிய வேல்யூஸ் செக் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து 2 ஈக்குவலா இருந்தா மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எப்ப எனக்கு அன்ஈக்குவலா இருக்கும் நான் அப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து ஃபால்ஸ்னு சொல்லி அவுட்புட் கொடுத்துறேன். ஓகேவா? இவ்வளவுதான். சோ இதை வந்து நம்ம எப்படி கோட்ல அப்ளை பண்றதுன்னு சொல்லி பாத்திரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எக்ஸ்ங்கிற ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து எனக்கு இன்டீஜர்ல கொடுத்துருந்தாங்களா? சோ இன்டீஜரை வந்து நான் எடுத்து தனித்தனியா எடுத்து செக் பண்ண முடியாதுல்ல. அதாவது எனக்கு 1 2 3 இருந்ததுன்னா இந்த 1 தனியா 2 தனியா 3 தனியா நான் எடுத்து செக் பண்ண முடியாது. அப்படி செக் பண்றதுக்கு நான் வந்து ஒவ்வொரு டிஜிட்டா தனித்தனியா வந்து டிவைட் பண்ணி, அதாவது 10ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் எடுத்து நான் செக் பண்ணணும். சோ நம்ம அப்படி செக் பண்றதுக்கு பதிலா இந்த 123ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். ஓகேவா? இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது தனித்தனியா 1 2 3ங்கிறது. அதே நான் அதை ஸ்ட்ரிங்கா மாத்திட்டேன்னா ஸ்ட்ரிங்கா மாத்திட்டா வந்து எனக்கு ஒவ்வொரு கேரக்டரா சேஞ்ச் ஆயிரும்ல. சோ அந்த கேரக்டர் வந்து நான் தனியா எடுத்து இந்த ஒரு கேரக்டர் மட்டும் நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல. அதே மாதிரி 2ங்கிறது ஒரு கேரக்டரா இருக்கும். சோ அதை எடுத்து நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3யும். இப்போ இதே மாதிரி எனக்கு எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அது ஒவ்வொரு நம்பரை தனித்தனியா என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ அதுக்கு பதிலா நான் ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரா சேஞ்ச் ஆயிரும். அதனால வந்து நான் அந்த கேரக்டர் எடுத்து இன்டீஜரா மாத்தி என்னால ஆக்சஸ் பண்ண முடியும்ல. சோ என்ன பண்ண போறேன், ஓகே, கொடுத்திருக்க எக்ஸ்ங்கிற இன்டீஜரை நான் ஃபர்ஸ்டே வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்கு நான் வந்து எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எஸ் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸ்ங்கிற ஒரு இன்டீஜர் வந்து ஸ்ட்ரிங்கா எஸ்ங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணுமா? ஸோ எல் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ்ல என்னோட எல் பாயிண்டரை வச்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து ரைட் பாயிண்டர் எங்க வைக்கணும், கடைசி இண்டெக்ஸ்ல வைக்கணுமா? ஸோ கடைசி இண்டெக்ஸ்க்கு வந்து லென் ஆஃப் எஸ், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எனக்கு கடைசி இண்டெக்ஸ் கிடைச்சிருமா? லென்த்ங்கிறது வந்து இண்டெக்ஸோட 1 அதிகமா இருக்கு. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்காக கடைசி அதாவது லென்த்ல இருந்து 1 மைனஸ் பண்ணி கடைசி இண்டெக்ஸ்ல வந்து என்னோட ரைட் பாயிண்டர் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் வந்து மீட் ஆகிற வரைக்கும் நான் என்னோட ஆபரேஷன் வந்து திரும்ப பண்ணணும். சோ மீட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதுறதுக்காக ஒரு வைல் லூப் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. வைல் எல் லெஸ் தென் ஆர். எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் எப்பயுமே வந்து ரைட் பாயிண்டரை விட கம்மியா தானே இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 2 1 இருந்ததுன்னா எனக்கு இங்க லெஃப்ட் பாயிண்டர் இருந்தது அண்ட் தென் இங்க லெஃப்ட் பாயிண்டர் இருந்தது. எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் வந்து இந்த 0 பொசிஷன்ல இருக்கு, இங்க வந்து 2 பொசிஷன்ல இருக்கு. இப்போ எனக்கு எப்போ வந்து இப்போ இந்த இடத்துல சேமா வந்துருமா ரெண்டும், இந்த இடத்துல ஒரே இடத்துக்கு அந்த 1ங்கிற ஒரு இண்டெக்ஸ் சேமா வந்துரும். அப்ப எனக்கு என்ன ஆகுது, ரெண்டு வந்து ஈக்குவலா இருக்கு. இப்போ லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும். ஸோ எனக்கு ஈக்குவலா இருக்கணும், ஆர் வந்து லெஸ் தென்னா இருக்கணும்.
ஒருவேளை எனக்கு வந்து லெஃப்ட் பாயிண்டர் இங்கேயும் ரைட் பாயிண்டர் இங்கெல்லாம் மூவ் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம கடைசியில இருந்து செக் பண்ணிட்டு வரோம். எனக்கு இந்த சென்டர் வரைக்கும் தான் வரணும். ஏன்னா வந்து பாலிண்ட்ரோம் திருப்பி போடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு சென்டர் வேல்யூ சேம் சென்டர்லயே தான் வரும். அதாவது ஆட் லென்த் இருந்தா. ஈவன் லென்த்ல இருந்தா எனக்கு என்ன ஆச்சு, இங்க 2 இருந்ததுன்னா இது இங்க வரும், இது இங்க வரும், அவ்வளவுதான். லெஃப்ட் பாயிண்டர் எனக்கு இங்க இருக்கணும், ரைட் பாயிண்டர் இங்க இருக்கணும். அதாவது லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டரை விட லெஸ் தென்னா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். எனக்கு எப்ப வந்து மீட் ஆகுதோ அப்போ எனக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும், அதுக்கு மேல செக் பண்ணக்கூடாது. சோ அதுக்காக while L less than R இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? எனக்கு ஈக்குவலாவும் இருக்கலாம், லெஸ் தென்னாவும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்காக இப்படி போட்டுக்கிறேன். எனக்கு எப்ப வந்து இந்த கண்டிஷன் வந்து எனக்கு பிரேக் ஆகுதோ அப்ப வந்து நான் என்னோட ஆபரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். சோ நான் என்ன பண்ணணும், if s of L double equal to s of R இருந்தா ஓகேவா? நான் என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவலா இருந்தா என்னோட லெஃப்ட் பாயிண்டர் வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணலாமா, L plus equal to 1 and then வந்து R minus equal to 1 ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு வேல்யூ, அதாவது லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவையும் ரைட் சைடு இருக்க வேல்யூவும் கம்பேர் பண்றேன். ரெண்டு ஈக்குவலா இருந்தா அதோட லெஃப்ட் பாயிண்டர் வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்றேன், அதாவது நெக்ஸ்ட் வேல்யூ செக் பண்றதுக்காக. அதே மாதிரி ரைட் பாயிண்டர் வேல்யூ 1 கம்மி பண்ணணும். அப்பதான் வந்து லெஃப்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ ரைட்ல இருக்க வேல்யூ கரெக்டா வந்து கம்பேர் ஆகும். சோ நான் வந்து என்ன பண்ண சொன்னேன், இப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து எனக்கு கேரக்டரா தான் இருக்கும். நான் ஸ்ட்ரிங்கா மாத்திட்டேன்ல. சோ வந்து இன்டீஜரா மாத்தி தான் செக் பண்ணணும். சோ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல int of s of L and then வந்து இங்க வந்து int of s of R ஓகேவா? ரெண்டே இன்டீஜரா மாத்தி செக் பண்றேன், ஒண்ணுமே இல்ல. ஓகே, சிம்பிளான கான்செப்ட் தான். ரெண்டையும் செக் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ஈக்குவலா இருந்தா இந்த ரெண்டு கண்டிஷன் நான் பண்ணணும். சோ பண்ணியாச்சு. ஒருவேளை ஈக்குவலா இல்லைன்னா என்ன பண்ணணும், நான் அதுக்கு மேல செக்கே பண்ண தேவையில்லைல்ல. நான் டைரக்டா வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன்னா வந்து நான் இப்போ எனக்கு எப்ப வந்து ஈக்குவலா இருக்கோ நான் அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணணும். சோ செக் பண்ணிட்டு எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் நான் செக் பண்ணிட்டே போகணும். எனக்கு ஒருவேளை ஈக்குவலா இல்லைன்னா நான் அதுக்கு மேல எதுவுமே பண்ண தேவையில்லை, டைரக்டா நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கான்செப்ட் தான். ஓகே, எனக்கு வந்து ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா, ஒன்னும் இல்ல, சாரி இருங்க, ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு 1 2 3 2 1 இருக்கு. சரி, இந்த இடத்துல வந்து நான் 4 எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எனக்கு ரெண்டு செக் பண்ணியாச்சு, ரெண்டு ஈக்குவலா இருந்ததா. நான் என்ன பண்ண சொன்னேன், லெஃப்ட் பாயிண்டர் இங்க மூவ் ஆகும், ரைட் பாயிண்டர் இங்க மூவ் ஆகும். அதைத்தான் வந்து இந்த கண்டிஷன்ல எழுதியிருக்கேன். ஓகேவா? ஈஸியா புரிஞ்சுதா? எனக்கு இந்த பாயிண்ட் ரெண்டு இங்க வந்துருமா, இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு நாட் ஈக்குவலா தானே இருக்கும். ஈக்குவலா இருந்தா நான் இதுக்கப்புறம் இது குறைக்கவும் தேவையில்லை, ஏத்தவும் தேவையில்லை. ஏன்னா வந்து எனக்கு இதுவே அன்ஈக்குவலா இருக்கு. சோ இதுக்கப்புறம் செக்கே பண்ண தேவையில்லை ஃபர்தரா. சோ நான் டைரக்டா வந்து எல்ஸ் ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுக்கு மேல நான் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. இப்ப எனக்கு எப்படி வந்து இது ட்ரூன்னு சொல்லி எனக்கு எப்ப தெரியும், நான் இங்க எழுதியிருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து டிஃபால்ட்டா அதுவே வந்து எனக்கு எல்லா வேல்யூஸ், இப்ப இந்த ஒரு வேலை 2 இருக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப 2 இருந்துன்னா எனக்கு இதுவும் எனக்கு இந்த இடத்துல ரெண்டு செக் பண்ணுமா. சோ செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு இங்க வந்துருமா. சோ இது ரெண்டு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது. பண்ணும், பட் வந்து எனக்கு பண்ணும்போது எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும்ல. எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டரை விட அதிகமா போயிடும். சோ எனக்கு இந்த கண்டிஷன் பிரேக் ஆயிடுமா. சோ எப்ப வந்து இந்த கண்டிஷன் டிஃபால்ட்டா அதுவே பிரேக் ஆகி வெளியே வருதோ அப்ப வந்து நான் ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி போடலாமா. சோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், ரிட்டர்ன் ட்ரூன்னு போடுறேன். அதாவது எனக்கு எப்ப வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும் போதே எனக்கு ஃபால்ஸ் ஆகுதோ நான் அப்பவே வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துறேன். எப்ப எனக்கு இது எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வைல் லூப் விட்டு எனக்கு வெளியே வரும். சோ அப்ப வந்து எனக்கு கண்டிப்பா வந்து பாலிண்ட்ரோம் நம்பரா தான் இருக்கும். சோ அதனாலதான் எனக்கு எல்லா நம்பரும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லூப் வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா? சோ அப்படி செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுக்குறேன். ஓகேவா? சோ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? நம்ம இதை ரன் பண்ணி பாத்திரலாம். ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் மட்டும் எனக்கு பாஸ் ஆகுது. ஓகே, நம்ம சப்மிட் பண்ணி பாத்திரலாம். ஓகே, எனக்கு இந்த இடத்துல என்ன எரர் வருதுன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் மைனஸ்ங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாங்களா. அந்த மைனஸ் கேரக்டர் வந்து நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியாதுல்ல. சோ நான் அதுக்காக என்ன பண்றேன், இந்த இன்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் எடுத்துறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி கொடுத்தேன் நானு. இப்போதைக்கு இதை எடுத்துடலாம். இது ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப இதை நான் கேரக்டரா கன்வெர்ட் பண்ணேன்னா, இப்ப நான் கேரக்டரா கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ 1 2 1 இருக்கு. இதை நான் மொத்தமா வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திட்டேன். ஸ்ட்ரிங்கா மாத்தினாலும் இந்த ஒண்ணுங்கிற கேரக்டரும் இந்த ஒண்ணுங்கிற கேரக்டரும் வந்து ஈக்குவலா தானே இருக்கும். நான் இது இன்டீஜரா டைரக்டா மாத்தாமே செக் பண்ணலாம். ஏன்னா வந்து கேரக்டர் வைஸ் வந்து ரெண்டு ஈக்குவல் தான், இன்டீஜரா மாத்தினாலும் ஈக்குவல் தான். சோ நான் இன்டீஜரா மாத்துறதுக்கு பதிலா டைரக்டா நான் கேரக்டராவே செக் பண்ணலாம்ல. ஒண்ணுங்கிற ஒரு கேரக்டர் ரெண்டுமே ஈக்குவல் தானே. சோ நான் இன்டீஜரா மாத்தாம நான் டைரக்டா செக் பண்றேன். அப்போ வந்து இந்த மைனஸ் பிளஸ் சிம்பிளா இருந்துச்சுன்னா நான் வந்து இன்டீஜரா மாத்த தேவையில்லை. மாத்தும்போது எனக்கு எந்த ஒரு எரரும் வராது. சோ அதுக்காக நான் வந்து இந்த இடத்துல இந்த இன்ட்ங்கிற ஒரு இதை எடுத்துட்டேன். ஓகேவா? நான் டைரக்டா அந்த கேரக்டராவே செக் பண்றேன். சோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன தப்பு பண்ணோம், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த மைனஸ் பிளஸ் சிம்பிளா வந்து நம்ம இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ அதுக்காக நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து கேரக்டரா மாத்தினாலும் 2 நம்பர் வந்து செக் தான் பண்ண போறேன். இந்த 2 நம்பர் வந்து கேரக்டரா இருக்கும்போது 2 நம்பரை கம்பேர் பண்ணலாம் கண்டிப்பா என்னால. ஓகேவா? சோ நான் ஏதோ ஒரு நம்பர் அதாவது லெஃப்ட் பக்கம் வந்து இன்டீஜராவும் ரைட் பக்கம் வந்து எனக்கு கேரக்டரா இருந்தா மட்டும் தான் என்னால கம்பேர் பண்ண முடியாது. 2 பக்கமே எனக்கு கேரக்டரா தான் இருக்கும் இப்ப. சோ என்னால 2யும் வந்து கண்டிப்பா வந்து கம்பேர் பண்ண முடியும். அப்படி 2 ஈக்குவலா தான் இருக்கும் கேரக்டரா மாறினாலும். சோ அப்ப வந்து எனக்கு நார்மலா எப்பவும் போல இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ எனக்கு இது பாஸ் ஆயிடுச்சு. இந்த 2 பாயிண்டர் மெத்தட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாயிண்டர் மெத்தட் இப்படி அப்ளை பண்றோம். ஓகேவா? ஓகே. இந்த கொஸ்டின் நம்ம ஏன் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து 2 பாயிண்டர் மெத்தட்ல நெறைய சம் சால்வ் பண்ணியிருப்போம். பட் வந்து 2 பாயிண்டர் மெத்தட்னா வந்து ஒரு சில பேத்துக்கு அந்த கொஸ்டின்லாம் பார்த்தா டைரக்ட்டா பார்க்கும்போது அந்த கொஸ்டின்லாம் புரியாது. ஏன்னா வந்து அந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் மீடியமான கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். சோ இந்த ஈஸியான கொஸ்டினுக்கு இந்த 2 பாயிண்டர் மெத்தட் அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த மெத்தட் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றோம், ஏன் அப்ளை பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேவா? சோ இந்த 2 பாயிண்டர் மெத்தட நல்லா கத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்கமிங் போடக்கூடிய வீடியோஸ்ல இந்த 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நெறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் குடுங்க. அதே மாதிரி வந்து இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து எந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ப்ராப்ளம்ஸே வந்து நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். பிகாஸ் நானா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு பதிலா, நீங்க ஒரு ப்ராப்ளம் சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு அந்த கொஸ்டின் தான் தேவைப்படுது போலன்னு சொல்லிட்டு, நான் அந்த கொஸ்டின வந்து நான் ஈஸியான மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அதே மாரி உங்க சப்போர்ட்ட வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு குடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனா இருக்க போகுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.